ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு நல்லா வரட்டும். இந்த வருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். கலர் கூட பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா அது என்ன பண்ணுறேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பாருங்கள் காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு அந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட நிறைய பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பூண்டை வந்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் வறுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா மசிஞ்சு வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக புளி தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரமும் உப்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் அழகாக கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால காரம் அதிகமாகிடும்னு நினைக்காதீங்க. இது கொதிக்கும்போது கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த கடுகு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாலே ஓகே. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு ஓவராக இதுவாக பவுடர் அரைக்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஓகேவான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாசனைக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நல்லா ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க பெருங்காயம். பெருங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. நான் போட்ட பாருங்கள் அந்த அளவே ஓகேவான கரெக்டான அளவு. ஓகேங்களா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு தூளை நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து காய் இல்லைன்னா இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அசத்தலான ஒரு குழம்பு இது. இது எல்லோரும் விரும்பி ரொம்பவே சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா கிரேவி மாதிரி தான் வைக்கணும், ரொம்பவே தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரேவி மாதிரியே தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் வாசனையாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் காய் இல்லைன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது நிறைய பூண்டும் நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்த கடுகு தூளும் இதில் ஆட் பண்ணாலே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து விட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ரெசிபிக்கு கண்டிப்பாக சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அட்டகாசமான ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் வேறு ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.